முள்ளு முருங்கை இலைப்பா, நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அந்த இலைகளை வந்து ஒரு 4 இலை போதும், இல்லாட்டி பெருசாக இருந்தால் 3 கூட போதும். எடுத்து ஒரு 1 டம்ளர், ஒரு 100 கிராம் அரிசின்னு வச்சுக்கோங்களேன், 100 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு, அந்த முள்ளு முருங்கை இலைகளை வந்து நல்லா பிச்சு போட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். வலுன்னு அரைச்சி அதை வந்து கெட்டியாக எடுத்து நம்ம சின்ன தோசை மாதிரி இல்லை, கொஞ்சம் கெட்டியாக ரொட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் உப்பு போடக்கூடாது. அதில் சளி இருமல் சரியாகணுன்னா உப்பு போட மாட்டாங்க. இல்லை உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னா சும்மா பேருக்கு 1 கல் 2 கல் உப்பு கல் போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு இல்லாமல் சுட்டு அதில் தேன் தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி 3 நாளைக்கு நீங்கள் வந்து அதை வந்து ரொட்டியாக சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தான் சுடணும். தோசைக்கல்லை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ரொட்டியாக சுட்டு 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா சளி இருமல் சரியாக போகும். அதோடு நீங்கள் உப்பு இல்லாதனால தேன் தொட்டு சாப்பிடும்போது நல்ல மருத்துவ குணம் கிடைக்கும். 2வது, இது வந்து பெண்களுக்கு ரொம்ப உகந்தது. அந்த மாதவிடாய் பிரச்சனை, வயிற்று வலி அது இது இருக்குல்ல, அவங்களும் இதை சாப்பிட்லாம். அப்புறம் மெனோபாஸ் டயத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த சிரமத்தையெல்லாம் இந்த முள்ளு முருங்கை ரொட்டி வந்து குறைக்கும். அதனால் முள்ளு முருங்கையே இவங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்ப்பா.